Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஐகான் இருக்கு இல்லையா, சோ இதை எப்படி நம்ம வந்து Figmaல கிரியேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து Figmaல கிரியேட் பண்ண முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணிருங்க. ஓகேவா, இந்த ஃப்ரேம் எதுக்கு அப்படினா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இந்த ஃப்ரேமா நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இப்போ ஐகானுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃப்ரேம் இன்னொரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கங்க. சோ ஓகே, சோ நான் என்ன பண்றேன் இன்னொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் சென்டர் அலைன்மென்ட் கொடுத்துறேன். ஓகே, சோ இதுக்கு வந்து ஃபில் கலர் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரோக்குன்னு ஒரு கலர் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து ஃபில் கலர் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லுக்கு வந்து எனக்கு வந்து கிரேடியன்ட் கலர் வேணும். ஓகேவா, 3 கிரேடியன்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டாப்பில் வந்து லைட் கிரேடியண்ட்டாகவும் லைட் கிரே கலர் கொடுத்துருங்க. ஓகே, லைட் கிரே கலர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டமில் வந்து அதே மாதிரி கொஞ்சம் லைட் கிரே கலர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீன் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபில் கலருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரோக்குக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிளாக் இருக்கு இல்லையா, இது வந்து டார்க் கிரே கொடுத்துருங்க. ஸோ பாட்டமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட் கிரே கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கலராக கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான கார்னர் ரேடியஸை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போது நான் வந்து கார்னர் ரேடியஸ் என்ன பண்ணுறேன் 8 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த கார்னர் ரேடியஸை நான் என்ன பண்ணுறேன் கார்னர் ஸ்மூத்னிங் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து இதுக்குள்ளே வர மாதிரி, அதாவது இதுக்குள்ளே இன்பிட்வீனில் சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிளை கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா கார்னர் ரேடியஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து கார்னர் ரேடியஸ் வந்து 6 கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கார்னர் ஸ்மூத்திங்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதோட ஃபில் கலரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்லைட்லி இந்த டார்க் கலருக்கு இங்கே கொடுத்துருங்க. இந்த டார்க் கலர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இந்த டார்க் கலருக்கு இங்கே கொடுத்துருங்க. ஸோ இது ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க லைட்டாக. ஓகேவா, ஸோ இப்போது அந்த மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த டார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன வந்து இந்த இடத்துல சென்டருக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக நம்ம இங்கே காமிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஐக்கானை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ப்ளகின்ல போயிட்டு ஐகானிஃபை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு தேவையான ஐக்கானை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா ஃபோர்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு இல்லையா, ஸோ இதில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐக்கானை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆண்ட்ராய்டு ஐக்கானை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு ஐக்கானை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லைட்லி எனக்கு வந்து கம்மி பண்ணணும். அதாவது சைஸஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் கம்மி பண்ணிட்டேன். ஓகேவா, சைஸஸ் கம்மி பண்ணிவிட்டு ஓகே இதை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து சென்டர் அலைன்மென்ட் கொடுத்துட்றேன். ஸ்லைட்லி எனக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஐக்கானை சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஐக்கானாக இருக்கிற மாதிரி, அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபில் மட்டும்தான் இருக்கும், ஸ்ட்ரோக் இருக்காது. சில ஐக்கானில் வந்து ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கும், ஃபில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் வந்து இன்னர் ஷேடோ வந்து உங்களால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து ஒயிட் கலர் ஃபில் கொடுத்துட்டு இன்னர் ஷேடோ நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்னர் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் தான் நம்ம கொடுக்கணும், அதாவது இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஃபில்க்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரோக்குக்கு நான் எஃபெக்ட் கொடுக்குறேன். அதாவது என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு இன்னர் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ இந்த இன்னர் ஷேடோ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கம்மி பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் 1 கொடுக்குறேன். இந்த இடத்துல இதுலேயும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அது தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போது ஸ்லைட்லி இந்த இடத்துல கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரோக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 0.5 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டை வந்து ட்ராப் ஷேடோ வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ ட்ராப் ஷேடோ வந்து நான் ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல இன்பிட்வீன் சைஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் பொசிஷனாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போது உங்களுடைய ஐகான்ஸ் கிளியராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி இன்னொரு ஐக்கானும் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த இடத்துல போய்ட்டு ப்ளக்கின்ல போய்ட்டு எனக்கு தேவையான வேறு எதனா ஐக்கான் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ ஃபயர் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடுறேன், ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அதே மாதிரி சைஸிங் வந்து எனக்கு என்ன சைஸிங் வேணுமோ அந்த சைஸிங்க்கு நான் என்ன பண்ணுறேன், சைஸிங் பண்ணிடுறேன். ஸோ ஸ்லைட்லி வந்து K டூல் யூஸ் பண்ணி ஸ்கேலிங் பண்ணிடுங்க. ஸ்கேலிங் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல காப்பி அண்ட் பேஸ்ட் அஸ்ன்னு இருக்குல்ல, இதில் போய்ட்டு காப்பி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுங்க. காப்பி பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ஸோ இதில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் இதை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். Ctrl X கொடுத்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், Ctrl Shift R கொடுத்துட்டு அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டைப் ஆஃப் ஐக்கானை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். இது மாதிரி நீங்கள் ஒரு பேக்காகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.